நடக்கும் அவலங்களை கண்டு அஞ்சாமல் அவற்றை தட்டி கேட்பதில் நம்முடைய பங்களிப்பு பெரிதாக இருக்க வேண்டும் என்கிறார் மனுஷபுத்திரன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய நாடு நிறைய வினோதமான முரண்பாடுகள் கொண்ட நாடு, நிறைய பாரபட்சங்கள் கொண்ட ஒரு நாடு என்பதை நான் உங்களுக்கு சொல்லித் தெரிய வேண்டியதில்லை. ஆனால் சில செய்திகள் உண்மையிலேயே இந்த பாரபட்சங்களினுடைய அல்லது எந்த விதமான ஒரு சிந்தனாபூர்வமான ஒரு அணுகுமுறையும் இல்லாத நடைமுறைகள் இந்த அளவிற்கு இருக்க வேண்டுமா என்கிற ஒரு கேள்வி எழுகிறது. அதாவது சிலருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், சிலருக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரங்கள், சிலருக்கு கிடைக்கக்கூடிய தகுதிகள், அதே சமயத்தில் அதே போன்ற ஒரு துறையில் இருக்கக்கூடிய இன்னொருவருக்கு நடக்கக்கூடிய அவமானங்கள், இன்னொருவர் மேலுக்கு மறுக்கப்படக்கூடிய உரிமைகள், இதையெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கிற போது உண்மையில் பாரபட்சங்களும் ஏற்றத்தாழ்வுகளும் ஒரு நாட்டில் இந்த அளவிற்கு ஆழமாக இருக்க வேண்டுமா என்கிற ஒரு பெரிய வேதனை எழுவதை தவிர்க்க முடியவில்லை. சமீபத்தில் ஒரு செய்தியை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அது இந்திய கிரிக்கெட் அணியினுடைய தலைவர் தோனி அவர்கள், அவர் இராணுவத்தில் பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய ஒரு செய்தி அது. அதாவது 2 வார காலம் அவர் இராணுவத்தில் பயிற்சி எடுத்துக்கொள்வார், அவர் அங்கு விமானத்திலிருந்து குதிப்பது, இது போன்ற பல இராணுவ பயிற்சிகளை மேற்கொள்வார் என்பது அந்த செய்தி. ஏனென்றால் ஏற்கனவே இராணுவத்தில் தோனி அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய உயரிய பதவி வழங்கப்பட்டிருக்கிறது. அவர் ஒரு இராணுவ வீரராக அல்லாத போது கூட அவருடைய விளையாட்டுத்துறைக்கு அவருடைய பங்களிப்பை கருத்தில் கொண்டு விளையாட்டுத்துறையோடு சம்பந்தமில்லாத ஒரு துறையில் அவருக்கு மேஜர் ஜெனரல் போன்ற ஒரு உயரிய பொறுப்பை, கௌரவ பொறுப்பை கொடுக்கிறார்கள். அதன் அடிப்படையில் அவரும் அந்த பயிற்சியை மேற்கொள்கிறார். கிரிக்கெட் இருக்கக்கூடிய பல வீரர்கள் வங்கிகளில் மிகப்பெரிய உயர் பதவிகளில் இருக்கிறார்கள், மிகப்பெரிய நிறுவனங்களினுடைய மிக முக்கியமான பதவிகளில் இருக்கிறார்கள். அவையெல்லாம் வெறும் கௌரவமான பதவிகள். அந்த வீரருடைய பெயர் தங்களுடைய நிறுவனத்தோடு இணைந்திருக்க வேண்டும் என்பதற்காக பல லட்சம் ரூபாயை, பல கோடி ரூபாயை அவர்களுக்கு ஊதியமாக கொடுத்து அந்த நிறுவனங்கள் அவர்களுக்கு கௌரவ பதவியை அளித்திருக்கின்றன. சச்சின் டெண்டுல்கர் உட்பட நிறைய பேர் அப்படிப்பட்ட பதவிகளை பெற்றிருக்கிறார்கள். சிலர் ராஜ்யசபா உறுப்பினர் பதவிகளை கூட பெற்றிருக்கிறார்கள். இதெல்லாம் கிரிக்கெட் வீரர்கள் என்பவர்கள் இந்த நாட்டினுடைய ஒரு தேவதூதர்கள் போல பார்க்கப்படக்கூடிய ஒரு நிலையிலிருந்து தோன்றக்கூடிய ஒன்று. இந்தியாவில் கிரிக்கெட்டை தவிர வேறு விளையாட்டுகளே இல்லையோ என்று மற்றவர்கள் நினைக்கக்கூடிய அளவிற்கு கிரிக்கெட்டிலிருந்து வரக்கூடியவர்களுக்கு இவ்வளவு சலுகைகள் அளிக்கப்படுகின்றன. இந்த சலுகைகள் அவர்களுக்கு அளிக்கப்படக்கூடாது என்பதல்ல என்னுடைய வாதம். மாறாக இவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய சலுகைகளில், இவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய கௌரவங்களில் 100ல் 1 பங்கு கூட மற்ற துறைகளில் பங்களிப்பு செய்யக்கூடிய வீரர்களுக்கும் வீராங்கனைகளுக்கும் ஏன் கொடுக்கப்படுவதில்லை? அவர்கள் ஏன் எப்போதும் அநீதியினுடைய நிழலிலேயே நின்று கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய கேள்வி. அப்படிப்பட்ட ஒரு கேள்வியை எழுப்பிய ஒரு செய்தி தான் சமீபத்தில் தடகள வீராங்கனை சாந்தியை பற்றிய ஒரு செய்தி. தடகள வீராங்கனை சாந்தியை பற்றிய செய்தி அடிக்கடி ஊடகங்களில் திரும்ப திரும்ப வருவதை நாம் பார்க்கிறோம். அதாவது அவர் ஆசிய தடகள போட்டியில் வெள்ளிப்பதக்கம் பெற்ற ஒரு வீராங்கனை. பிறகு பாலின சோதனையில் அவருடைய பதக்கம் பறிக்கப்பட்டதோடு மட்டுமல்ல, அவருக்கு பல அவமானங்கள் அளிக்கப்பட்டன. இதுவரைக்கும் முதன்மையான 50 போட்டிகளில் சாந்தி பதக்கங்களை வென்றிருக்கிறார். ஆனால் இடையில் அவரை பற்றி ஒரு செய்தி வந்தது, அவர் ஒரு கட்டுமான தொழிலாளியாக ஒரு இடத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறார் என்று. பிறகு அரசு அவருக்கு ஏதோ உதவி அளிப்பதற்கு முன் வந்தது. சமீபத்தில் தேசிய விளையாட்டு ஆணையம் அது 38 பயிற்சியாளர்களை நியமிக்கக்கூடிய ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தது. அந்த அறிவிப்பின் கீழ் இந்த ஒரு விளையாட்டு பயிற்சியாளராக நியமிக்கப்படக்கூடிய ஒருவர் அவர் பட்டப்படிப்பு படித்திருக்க வேண்டும் என்பதை ஒரு கட்டாய விதியாக இதில் குறிப்பிட்டிருந்தார்கள். அந்த பதவிக்கு, அந்த பொறுப்பிற்கு சாந்தி விண்ணப்பிக்கிறார். ஆனால் அவருக்கு அங்கே நிர்பந்திக்கப்படுகிற அந்த கல்வி தகுதி அவரிடம் இல்லை. ஆசிய தடகள போட்டியில் வெள்ளிப்பதக்கம் பெற்ற வீராங்கனை, சர்வதேச போட்டிகளில் 50 பதக்கங்கள் வரை பெற்ற ஒரு வீராங்கனை, அவருக்கு பட்டப்படிப்பு இல்லை என்கிற ஒரே காரணத்திற்காக அவர் பயிற்சியாளராக ஆக முடியாது என்பது எவ்வளவு பெரிய ஒரு அவலம். இந்த அவலத்தோடு நான் இதற்கு முன்னால் சுட்டிக்காட்டிய விஷயங்களை சேர்த்து பாருங்கள். பல கிரிக்கெட் வீரர்கள் எந்த பட்டப்படிப்பும் படித்தவர்கள் அல்ல. அந்த நிறுவனத்தில் ஒரு பதவிக்கு வர வேண்டும் என்று சொன்னால் அதில் ஒரு அடிப்படையான சில கல்வி தகுதிகளை வைத்திருப்பார்கள். அது எதையுமே நிறைவேற்றியவர்கள் அல்ல. இன்றைக்கு இந்தியாவின் முதன்மையான கிரிக்கெட் வீரர்களாக கருதப்படக்கூடிய பலர் பள்ளி இறுதி வகுப்பை தாண்டாதவர்கள்.
ஆனால் அவர்கள் விளையாட்டின் மூலமாக தங்களுடைய இடத்தை நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள். அதன் காரணமாக அவர்களுக்கு சமூகத்தில் உயரிய கௌரவம் கிடைக்கிறது. அவர்களுக்கு நிறுவனங்களில் பெரிய பதவிகள், கௌரவ பதவிகள் அளிக்கப்படுகின்றன. ஆனால் விளையாட்டு பயிற்சியாளர் என்கிற ஒரு பதவிக்கு கூட அவர் எதை தன்னுடைய வாழ்க்கையாக கொண்டிருக்கிறாரோ அதற்கு கூட அவர் செல்ல முடியாத அளவிற்கு ஒரு விளையாட்டுத்துறைக்குள் ஒரு மூடத்தனமான ஒரு விதி வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஆசிய தடகள வீராங்கனை என்கிற அளவிற்கு தன்னை வளர்த்து கொண்ட ஒருவர் ஏன் பட்டம் பெற்றவராக இருக்க வேண்டும்? அவர் அந்த பயிற்சியை அளிக்கக்கூடியவரா இல்லையா என்பதைத்தானே பார்க்க முடியும். நான் இன்னொன்றையும் கூட கேட்க விரும்புகிறேன். இந்த நாட்டில் பெரும்பாலும் எந்த கல்வி தகுதியும் இல்லாதவர்கள் எல்லாம் இந்த நாட்டின் மிகப்பெரிய அரசு சார்ந்த பொறுப்புகளுக்கு அரசியல் தலைவர்களாகவும் மிகப்பெரிய தலைவர்களாகவும் வர முடியும் என்று சொன்னால், கல்வியறிவு குறைந்த ஒருவர் ஒரு சிறந்த விளையாட்டு பயிற்சியாளராக ஆக முடியாதா? இங்கே இன்னொன்றையும் நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும். இந்த நாட்டில் பட்டப்படிப்பு என்பதற்கு ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கிறதா? நாம் இத்தனை லட்சம், இத்தனை கோடி பட்டதாரிகளை உருவாக்கி இருக்கிறோம். ஆனால் அவர்களுடைய மனித வளம் என்பது என்ன? அவர்களுடைய ஆற்றல் என்பது என்ன? அவர்கள் எந்த அளவிற்கு இந்த நாட்டிற்கு பயன்பட்டிருக்கிறார்கள் அல்லது தங்களுக்கே பயன்பட்டிருக்கிறார்கள்? எந்த அளவிற்கு நாம் எந்த விதமான கல்வி தகுதி என்கிற பெயரில் எந்த விதமான திறனுமற்ற ஒரு மிகப்பெரிய தலைமுறையை உருவாக்கி இருக்கிறோம் என்பதை கண்முன்னால் பார்த்து கொண்டிருக்கிறோம். எத்தனை லட்சம் பொறியியல் பட்டதாரிகளை உருவாக்கினோம்? அவர்களெல்லாம் பொறியியலாளர்களா? எத்தனை விதமான ஒரு தொழில் சார்ந்த படிப்புகளில், கலை சார்ந்த படிப்புகளில் எவ்வளவு பேரை நாம் உருவாக்கி இருக்கிறோம்? அவர்களெல்லாம் அந்த துறையில் குறைந்தபட்ச தகுதியை கூட பெற்றிருக்கிறார்களா? குறைந்தபட்ச பங்களிப்பை கூட செய்திருக்கிறார்களா? அப்படி இருக்கிற போது இதுபோன்ற மடத்தனமான விதிகள் என்பது எவ்வளவு அபத்தமானவை என்பதைத்தான் நீதிமன்றம் சுட்டி காட்டுகிறது. சாந்தி அவர்கள் தொடுத்த அந்த வழக்கிலே அரசு இதுபோன்ற விதிமுறைகளை தளர்த்த வேண்டும், அவருக்கு பணி நியமனம் வழங்க வேண்டும் என்கிற ஒரு பரிந்துரையை வழங்குகிறது. இந்த இடத்தில் நாம் உண்மையிலேயே எப்படி விளையாட்டு உணர்வு என்பது இதுபோன்ற விஷயங்களில் அடிப்படையில் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுவதில்லை என்பதையும் பார்க்க வேண்டியிருக்கிறது. இங்கே பெரும்பாலான விளையாட்டுகள், அதாவது அரசினுடைய அந்த அமைப்பினுடைய மடத்தனமான விதிமுறைகளின் காரணமாக நிறைய இளைஞர்கள் அவர்கள் தங்களுக்கான வாய்ப்புகளை பெற முடியவில்லை, தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்திக் கொள்ள முடியவில்லை, தங்களுடைய சாதனைகளை முன்னிறுத்த முடியவில்லை. அவர்கள் தேசிய அளவிலான போட்டிகளுக்கோ மாநில அளவிலான போட்டிகளுக்கோ அவர்கள் செல்ல முடிவதே இல்லை. இவ்வளவு மனிதவளம் கொண்ட ஒரு நாட்டில் ஒலிம்பிக்கில் ஒரு தங்கப்பதக்கம் வெல்வது என்பது அரிதிலும் அரிதாக இருக்கிறது. எதற்கு இந்த நிலை? உண்மையில் எல்லா விளையாட்டுகளின் மீதும் நாம் இதுபோன்ற எதிர்மறையான எண்ணங்களை வைத்திருக்கிறோம். நமக்கு சிறந்த பயிற்சியாளர்கள் இல்லை, விளையாட்டை ஊக்குவிக்கக்கூடிய கல்வி சூழல் இல்லை, பள்ளிகளில் பயிற்சியாளர்கள் இல்லை, இப்படியெல்லாம் விளையாட்டு மைதானங்கள் இல்லை. விளையாட்டு மைதானங்களே இல்லாத எத்தனை பள்ளிக்கூடங்கள் இங்கே இயங்குகின்றன. மைதானங்கள் இருந்தாலும் அங்கு உபகரணங்கள் கிடையாது, பயிற்சியாளர்கள் கிடையாது. ஒரு 1000 குழந்தைகள் படிக்கக்கூடிய ஒரு பள்ளியில் ஒரே ஒரு விளையாட்டு பயிற்சியாளரை வைத்துக்கொண்டு நடத்தக்கூடிய எவ்வளவு பள்ளிகள் இருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் கிரிக்கெட் போன்ற ஒரு விஷயத்தை நாம் ஒரு மதமாக கொண்டாடுவதும் மற்ற விளையாட்டுகள் அனைத்திலும் இப்படி மடத்தனமான விதிகளை பின்பற்றுவது, அதற்கான நிதி ஆதாரங்கள் இல்லாமல் ஆக்குவது, திறமையாளர்களை கொச்சைப்படுத்துவது, அவமானப்படுத்துவது, அவர்களுக்குரிய இடத்தை மறுப்பது, இது எல்லாமே நம்முடைய விளையாட்டு சார்ந்த கௌரவங்களை சீர்குலைக்கக்கூடிய ஒன்று. எதிர்கால இந்தியாவை பிரகாசிக்க செய்யக்கூடிய, எதிர்கால இந்தியாவின் பெருமைகளை நிலைநாட்டக்கூடிய விளையாட்டு வீரர்களை நாம் உருவாக்க வேண்டும் என்றால் இந்த போலியான கல்வி தகுதிகளுக்கு பதில் திறன்களின் அடிப்படையில் மனிதர்களை இதுபோன்ற துறைகளில் மதிப்பிட வேண்டும் என்பதைத்தான் நீதிமன்றம் சுட்டிக்காட்டுகிறது. நம்முடைய கோரிக்கையும் அதுவாகத்தான் இருக்கிறது என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.